இது அன்கான்ஸ்டிடியூஷனல். இந்த தீர்ப்பு மறைமுகமாக ஒரு நஞ்சை கக்கக்கூடிய தீர்ப்பு. இது உதயநிதிக்கு எதிரான தீர்ப்பு, ஆராசாவுக்கு எதிரான தீர்ப்பு அப்படி பார்க்க கூடாது. இது அம்பேத்கருக்கு எதிரான தீர்ப்பு, பெரியாருக்கு எதிரான தீர்ப்பு, ஃபுலேக்கு எதிரான தீர்ப்பு. ஏன் நீதிபதிகளுடைய தீர்ப்பை யாரும் கண்டித்து பேசுவதில்லைன்னு நான் கேட்கிறேன். தீர்ப்பை விமர்சித்து பேசுவதில் என்ன தயக்கம்? அல்லது இது அக்கறையின்மை அப்படின்னா இதை யாரும் காப்பாற்றவே முடியாது. அப்புறம் என்ன சொல்லியிருக்கணும்? மனுஸ்மிருதி எல்லாம் காலாவதியானது, அதை பற்றியெல்லாம் இங்கே பேசாது. அதுல எல்லாம் பழமைவாத கோட்பாடுகள் பலது இருக்குது, அது உனக்கு பிடிச்சிருக்கலாம். இது நான் ஒரு ஜட்ஜு, இங்க கான்ஸ்டிடியூஷன் தான், அதுல பெண்களுக்கு சம உரிமை இருக்குது என்று ஒரு நீதிபதி பேசியிருக்கணுமா இல்லையா? அங்க அவர் ஒரு பார்ப்பனராக நடந்து கொண்டார். ஆனா இங்க அவர் நீதிபதியாக நடந்து கொள்வாருன்னு நம்ப சொல்றீங்க. இந்த ஆரியன் இன்வேஷன் ஒரு பெணாத்தல்னு சொல்றதுக்கு ஒரு அசாத்திய திமிரும் முட்டாள்தனமும் வேணும். ஏன்னா இன்னைக்கு ஜெனட்டிக்ஸ் வரைக்கும் போயிட்டு அது தெளிவா நிரூபிக்கப்பட்டிருக்குது. எதையும் படிக்கலன்னா டோனி ஜோசப் புக்கையாவது படிச்சிருக்கணும். அது நம்ம ஒன்றும் படிச்ச மாதிரி தெரியல. அந்த நீதிபதி 100 வருஷமா ரிசர்வேஷன் கொடுத்ததுனால தான் வந்துச்சு. இன்னும் இந்து பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. வேதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வேதத்துல 146 ஜாதி தமிழ்நாட்டில் இருந்துச்சா? அறிவு இருக்கா இவங்களுக்கெல்லாம்? காந்திக்கு திருத்தமா லெட்டர் எழுதுறாரு. சாஸ்திரத்துல தெளிவா இருக்குது, இவங்களை உள்ள விட முடியாதுன்னு. பிறப்பால் இவர்கள் தாழ்ந்தவர்கள், இந்த ஜென்மத்துல அவங்க போக முடியாது, வேணா அடுத்த ஜென்மத்துல போகலாம். குண கர்ம விபாஸ். கர்மன்னா முன்வினை பயன், இப்ப இருக்கிற கர்மா இல்ல. அம்பேத்கர் இதை பத்தி திருத்தமா எழுதியிருக்காரு. அதாவது நாசி கோட்பாடு யூதர்களுக்கு எதிரான கொடிய கோட்பாடு அப்படின்னு உலகமே இன்னைக்கு பேசுது. சனாதன தர்மம் என்பது நாசி கோட்பாட்டுக்கு எந்த விதத்திலும் குறைவானதல்ல, அதே போன்றதுதான் இது. இன்னைக்கு கோயிலுக்குள்ள விடு அப்படின்னு கேட்டா நாளைக்கு கருவறைக்குள்ள விடுன்னு கேட்பான். அதனால வெளியிலேயே நிறுத்திடணும், நாம் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வத்தின் குரல்ல இருக்குது. அதனால சனாதன தர்மத்துக்கு இவங்க புதுசாலாம் உருட்ட வேண்டியதில்லை, பச்சையாக வெளிப்படையாக அது இருக்குது. சனாதன தர்மம் என்பது வர்ணாசிரம தர்மம் தான், அது சாதி கோட்பாடு தான். அதை மறைத்து நயவஞ்சகமாக நேர்மையற்ற முறையில பொய் பேசி இருக்கிறார் இந்த நீதிபதி. இது தப்புன்னா இப்ப சிதம்பரேஷ் பேசுற மாநாட்டுல நீங்க சேர்ந்திருக்கீங்களே, இடஒதுக்கீடை ஒழிக்கணும்னு பச்சையா அவர் பேசியிருக்காரு. நீங்க என்ன பேசிருக்கிறீங்க? இப்படி 150 ஜாதி இடஒதுக்கீடு கொடுத்து ஒத்தனை அடிச்சுக்கிறான், அதனாலதான் இங்க 100 வருஷத்துல வந்த பிரச்சனை அப்படின்னு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நஞ்சை கக்கி இருக்கிறீர்கள். உங்க கருத்தும் அதுதான். அப்போ சிதம்பரேஷுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? விவேகானந்தர் அங்க போய் சகோதர சகோதரிகளே அப்படின்னு அங்க பேசினாரு. அவருக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்ச பாஸ்கர சேதுபதி என்ன பண்ணாரு? நாடாரெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு பிரைவி கவுன்சில் வரைக்கும் கேஸ் நடத்தினாரு. இது விவேகானந்தருக்கு தெரியாதா? சும்மா அயோக்கியத்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. விவேகானந்தர் ஒரு சத் சூத்திரர். இப்ப சொல்றமே சூத்திர சங்கின்றான்ல, அந்த கேட்டகரியில உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆராசா பேசினார் என்பது ஒரு மகிழ்ச்சி. ஆனா அவங்களுக்கு பின்னால நின்று நீங்க சும்மா கம்பு சுத்த கூடாது. நீங்க யார் என்ன பேசுறீங்க? அவங்க தங்களுடைய பதவியை ரிஸ்க் பண்ணி பேசுறாங்க, எதிர்கொள்றாங்க. அதை அப்படி பேசிருக்கிறோமா? நம்ம என்ன பேசுறோம்? நம்ம இழப்பதற்கு என்ன தயாரா இருக்கிறோம்? எவ்வளவு அக்கறைப்படுகிறோம்? பெரியாராலும் அம்பேத்கராலும் அவங்களுடைய போராட்டத்தினால, அவங்களுடைய முயற்சியினால ஆதாயம் பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, பலன் பெற்றவர்கள், கல்வியும் பதவிகளும் பெற்றவர்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, இந்த பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர்கள். இதை பத்தி பேசுறதுல என்ன கேடு? அல்லது இயக்கங்கள்னு வச்சிருக்கிறாங்க. இயக்கங்கள் எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியல. அவங்க இதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே. இந்த நீதிபதி பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இது என்னுடைய கருத்துப்படி. ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம். இது நான் திரும்ப சொல்றேன், ஆராசா நாட் ப்ரொஃபஸிங் ஹிந்து ரிலிஜன், ஹென்ஸ் அவர் ரிசர்வ் தொகுதியில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இல்ல என்று ஒரு பெட்டிஷன்ல சொல்லியிருக்கிறத அங்கீகரித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிற இந்த நீதிபதி எப்படி நீதிபதியா நீடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சென்று உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். உதயநிதி சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசியது தொடரப்பட்ட வழக்கு. அவரை பதவி நீக்கம் செய்யணும், அவர் அதுக்கு தகுதி இல்லை, அவர் அரசியல் சாசன விரோதமாக பேசிவிட்டார், அல்லது அந்த பதவிக்கு பொறுப்பானதாக பேசவில்லை என்று ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அது தொடர்பான தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பினுடைய முழு விவரம் நேற்று தான் அது கிடைச்சது. ஆக்சுவலி இந்த வழக்கின் தன்மை என்ன, அவங்க போட்டிருக்கிறவங்களுடைய பிரேயர் என்ன, இவங்க தரப்புல வைக்கப்பட்ட கவுண்டர் அது என்ன? 3 மட்டங்களில் இந்த வழக்கு இருக்குது. அவர் பேசினதை ஒட்டி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல அவருக்கு எதிராக
புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் தரப்புல ஒரு மனு செய்யப்பட்டிருக்குது. அதில் இது மாதிரி வேற வேற ஊரில் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் சொல்றது, குற்றம் என்று நீங்கள் சொல்றது ஒரு விஷயம்தான், அதுக்காக 7-8 மாநிலத்தில் அங்கங்கே போட்டிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் அலைய முடியாது. அப்போ இந்த எஃப்ஐஆர்லாம் கிளப் பண்ணி ஒரு இடத்துல விசாரிக்கிற மாதிரி போடுங்க. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, குற்றம் என்று சொல்லப்படுவது எந்த இடத்தில் நிகழ்ந்திருக்கிறதோ அதுதான் ஜூரிஸ்டிக்ஷனல் ஏரியா, அங்கே தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் அதை மனு போட்டிருந்தாங்க. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கருத்துரிமைன்ற பேரில் நீங்கள் கண்டதை பேசுவீங்க, ஆர்டிகல் 25 மத உரிமை இருக்குது, அதை மீறுற மாதிரி நீங்கள் பேசுவீங்க, அப்புறமா ஆர்டிகல் 32 எனக்கு நிவாரணம் வேணும் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு அப்படியே குதிச்சாங்க நீதிபதிகள். அந்த குறிப்பிட்ட சட்டப்பிரிவை மீறின உங்களுக்கு இந்த சட்டப்பிரிவின்படி உரிமை கிடையாது அப்படிங்கிற வியாக்கியானம் இருக்குல்ல, அது முதல்ல பேசக்கூடாது. அது அவர் மீறினாரா இல்லையா, குற்றம் நடந்ததா இல்லையா என்பது விசாரணை நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மீறிட்டீங்கன்னு ஆல்ரெடி இப்போ உதாரணமா ஒரு கொலை கேஸ்ன்னு வச்சுக்கோங்க, பெயில் கேட்கறாங்க, என்ன கொலை பண்ணிட்டு பெயில் கேட்கற அப்படின்னு சொல்ல முடியாது. கொலை பண்ணானா இல்லையா, அதுல குற்றவாளியா இல்லையான்றது அங்கதான் முடிவாகும். அது கொலை குற்றத்துக்கே அப்படிதான். இப்போ இது மாதிரி 10 ஊர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்க கிளப் பண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப நீதிபதிகள் தங்கள் பேச்சின் மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா, நீங்க தவறிழைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு இன்டைரக்டா சொல்ல வருகிறார்கள். பொது கருத்தை ஒரு கருத்து உருவாக்குறாங்க. பொது கருத்து மட்டும் இல்ல, நாளைக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு ஒரு கோடி போட்டு காமிக்கிறாங்க, நடந்திருக்கு தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது இல்ல, அது மாதிரி காமிக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் தப்பு செஞ்சாரா இல்லையான்றது அங்க பேசிக்கிறோம், இப்போ நாங்கள் கேட்குறது ஒரு விஷயம்தான், எஃப்ஐஆர்ல ஒரு இடத்துல போடணும் அப்படின்றது தான். இது ஏற்கனவே நீங்கள் அர்னாப் கோஸ்வாமி சொல்லியிருக்கீங்க, நுப்பூர் சர்மா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, உதயநிதி கோஸ்வாமி உதயநிதி சர்மா இல்லை, அவர் உதயநிதி ஸ்டாலின் தானே, அதனால் அவங்களுக்கு செல்லுபடி ஆகிறது உடனே இங்கே செல்லுபடி ஆகாது. அவங்களுக்கு என்ன எப்படி பேசுனாங்க, எப்படி கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒரு தனி கதை. அவசர கதையில் கருத்துரிமையை மதிக்கணும். அதாவது இவருக்கு அர்னாப் கோஸ்வாமிக்கு இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி தான் விசாரிச்சார். அதை அவர் பால்கர் இன்சிடென்ட்ல சோனியா காந்திக்கு எதிராக அவதூறு பண்ணி அது ஒரு மதக்கலவரமாக்க முயற்சி செய்து பேசினது. அதை ஒட்டி பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அப்போ சந்திரசூட் என்ன சொன்னாருன்னா, என்ன இதுக்கு 10 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க, அதனால 9 எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறேன், 10னா சுமாராக 10 சொல்கிறேன், ஒரு எஃப்ஐஆர் தவிர அந்த ஒரு எஃப்ஐஆரை மும்பையில் விசாரிச்சுங்க அப்படின்னு மற்ற எஃப்ஐஆர்லாம் குவாஷ் பண்ணியே விட்டார். நுப்பூர் சர்மா நபீல் நாயத்துக்கு எதிராக கேவலமாக பேசினாங்க. அதை பற்றி இது மாதிரி பல வழக்குகள் போடப்பட்ட போது முதல்ல பயங்கரமாக திட்டுற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்புனாங்க. நோட்டீஸ் அனுப்பி ஏன் நீங்கள் எஃப்ஐஆர்லாம் கிளப் பண்ணக்கூடாதுன்னு. அடுத்த வாய்தால எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டு நீங்கள் வேணா இந்த எஃப்ஐஆர்லாம் கேஷ் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டுங்க அப்படின்னு நுப்பூர் சர்மாவுக்கு ஆலோசனையும் கூறினார்கள் நீதிபதிகள். இது அவங்களுக்கு நடந்தது. ஒரே நீதிமன்றம், ஒரே சட்டம், ஆனால் ஒரே கோஸ்வாமி ஒரே சர்மா இல்லை. அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கு அது பொருந்தலை. இது அப்பாவு சொன்னது தான் ஏற்கனவே, நான் அப்பாவுக்கு கோஸ்வாமி இல்லையேன்னார்ல, அதுதான் மேட்ரு. அது போட்டோம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தனியாக ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு என்ன அப்படின்னாக்கா, அது கோவாரண்டோ வழக்குன்னு சொல்லி அது சில மாதங்களுக்கு முன்னால் போடப்பட்டது. இவங்க இது மாதிரி பேசியதன் விளைவாக அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை இவர்கள் மீறி இருக்கிறார்கள், எனவே இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு அது நீதிபதி அனிதா சுமந்த் அமர்வில் விசாரிக்கப்பட்டது. இங்கே அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது உதயநிதி ஸ்டாலின் சார்பாக வழக்கறிஞர் வில்சன், ஆராசா சார்பாக வழக்கறிஞர் விடுதலை, சேகர்பாபு சார்பாக வழக்கறிஞர் ஜோதி இவங்க ஆஜரானாங்க. எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னாக்கா, இதில் கோவாரண்டோ மெயின்டெனபிலிட்டியே கிடையாது, அந்த குற்றம் அங்கே நடந்து குற்றம் என்று தீர்மானிக்கப்பட்டு தண்டனை வந்தாதான் பதவி இழப்பு பற்றிய பிரச்சனையே வருது. அதுக்கு முன்னால் இதுக்குள்ளே நீங்கள் வருவதற்கு வேலையே கிடையாது, அதனால இது மெயின்டெனபிலிட்டியே கிடையாது, இதை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. இப்போ அதை ஏற்றுக்கிட்டாங்க. உதயநிதி அவர்கள் பதவி நீக்கம் தொடர்பாக நான் ஒன்றும் சொல்ல இயலாது அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்குது. ஸோ ஆகவே வெற்றி 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 அப்படியான வெற்றி முழக்கங்கள் பரவலாக பார்க்க முடியுது. இப்போ தீர்ப்பை திரும்ப சுற்றி வளைச்சு பார்த்தாலும் உதயநிதி பதவி நீக்கம் செய்யப்படுவாரா அப்படிங்கிறத கேள்வி எழுப்பிக்கிட்டா ஓகே, இல்லை இப்போ செய்ய முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர செய்ய முடியாதுன்னு சொல்லலை. அவங்க அந்த வழக்கில் மெயின்டெனபிலிட்டி கிடையாது என்பதை நீதிபதி அனிதா சுமந்த் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க மெரிட்டும் பேசுங்க. மெரிட் அப்படின்னு சொன்னாக்கா சனாதன தர்மம் அதை இந்த மாதிரி வைரஸ் மாதிரி அது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு, அது சரியா தப்பா என்பது பற்றியும் பேசுங்க அப்படின்றாங்க.
இல்லம்மா அது அங்க பேச வேண்டியது விசாரணை நீதிமன்றத்துல, இல்ல இங்கேயே பேசுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க வலியுறுத்தியதன் அடிப்படையில் அதையும் பேசியிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து அவங்க போட்ட எதிர் மனு இருக்கு இல்லையா, அது முதல் பாயிண்ட் அவங்க சொல்றது என்னன்னா, அரசியல் ரீதியாக திராவிட இயக்க அரசியலை எதிர்கொள்ள இயலாதவர்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தி பின்வாசல் வழியா நீதிமன்றத்தை பயன்படுத்தி அதை செய்ய முயற்சிக்கிறாங்க. அடுத்தது இந்த டிஸ்குவாலிபிகேஷன் என்று சொல்வதற்கு இங்கே அடிப்படை இல்லை, அதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு இப்போ அதிகாரமும் இல்லை. மூணாவது, மத சுதந்திரம் என்பது இருக்கிறது போலவே கருத்துரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. கருத்துரிமை என்பது மேலானது, அந்த அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது அடுத்தது. இதுக்கு அடுத்தது நீங்க சொல்லக்கூடிய சனாதன தர்மம் என்பதன் உட்கிடக்கையாக இருக்கக்கூடிய மனுஸ்மிருதி பெண்களை பற்றி என்ன சொல்லுது, ஒடுக்கப்பட்ட சாதிகளை பற்றி என்ன சொல்லுது, பார்ப்பன மேன்மையை பற்றி என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இப்படி ஆக பெரும்பான்மையான மக்களை சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்று இழிவுபடுத்தக்கூடிய இந்த சனாதன தர்மம் இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கமே தவிர இது இந்து நம்பிக்கை வழிபாட்டாளர்கள் கடவுளர்கள் அதற்கு எதிரானது கிடையாது. எனவே இது ஓத் இருக்குல்ல, கான்ஸ்டிடியூஷன் மேல எடுத்துக்கொண்ட உறுதிமொழி அதற்கு எதிரானது அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் அவங்க இதை டிஸ்மிஸ் பண்ணணும் என்பதுதான் உதயநிதி தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட. இப்போ மனுதாரர் தரப்பு, அதுக்கப்புறம் எதிர் மனுதாரர்கள், இவங்க ரெண்டு தரப்புமே விளக்கம் கொடுத்துருக்குது. இவங்க தரப்புல ஒரு விளக்கம், இவங்க தரப்புலையும் உதயநிதி, ஆராசா அல்லது சேகர்பாபு தரப்புல இருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதுல குறிப்பா இவங்க பேசுனதுல சாரமா இருக்கிறது, நாங்க அம்பேத்கர் பெரியார் இவங்கெல்லாம் பேசாத பேசிட்டோம், அம்பேத்கர் இதை பேசிட்டு அதை பேசியிருக்கிறாரு வகைரா வகைரா. அப்புறம் இவங்க பின்வாசல் வழியா நீதிமன்ற வாசலை தட்டியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அம்பேத்கர் பேசுனதை நாங்க பேசுறோம் அப்படிங்கிறது கிரிட்டிக்கலா நாங்க பேச எங்களுக்கு ஒரு மரபு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை குறித்து தீர்ப்புல கன்சிடர் பண்ணி ஏதாவது பேசியிருக்கிறாங்களா, தீர்ப்புல ஏதாவது இருக்குதா? மனு போட்டா இவங்க சும்மா அம்பேத்கர் பெரியார சொல்றாங்க, அம்பேத்கர் என்ன கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருந்தாரா அவர் சொன்னதுல அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிபதி அதை எப்படி சொல்றாங்கன்னாக்கா, இதை பத்தி பேசணும்னா உனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், இவர்கள் சமஸ்கிருத வெறுப்பாளர்கள். ரெண்டாவது, சும்மா இந்த ஆரியர் படையெடுப்பு அப்படின்னு பெனாத்துறவங்க, இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு பிரைமரி சோர்ஸை ரிசர்ச் பண்ணி இவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போகிறாங்க. இப்போ முதல் பாயிண்ட்டு, இந்த ஆரியன் இன்வேஷன் ஒரு பெனாத்தல்னு சொல்கிறதுக்கு ஒரு அசாத்திய திமிரும் முட்டாள்தனமும் வேணும். ஏன்னா இன்னைக்கு ஜெனட்டிக்ஸ் வரைக்கும் போயிட்டு அது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. எதையும் படிக்கலன்னா டோனி ஜோசப் புக்கையாவது படிச்சிருக்கணும். அது நம்ம ஒன்றும் படித்த மாதிரி தெரியல அந்த நீதிபதி. அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. கீழடி இவங்க விவகாரம் சந்திச்சிருக்குது. அதில் இவங்களுடைய தொன்மை, சரஸ்வதி நாகரிகம், வெங்காயம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால நீங்கள் ஆரியர் வருகைன்னு வச்சுக்கிட்டாலும் ஆக்கிரமிப்புன்னு வச்சுக்கிட்டாலும் வெளியிருந்து வந்தது தான் என்பது தீர்மானகரமானது. அதனால இவங்க அதை ரொம்ப அலட்சியமாக பேசுகிற மாதிரி அது மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சமஸ்கிருதம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கேலி கூத்து. முதல்ல இந்த நாட்டில் உபநிடதங்களை வெளிநாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது அவுரங்கசீப்போட அண்ணன் தாராஷிகோ. உபநிடதங்களை மொழிபெயர்த்தது அக்பர் காலத்தில் ராமாயண மகாபாரதத்தை மொழிபெயர்க்கிறாங்க. அப்புறம் மேக்ஸ் முல்லர்ன்ற கிறிஸ்டியன் வெள்ளைக்காரன் தான் உன்னுடைய வேதம், மனுஸ்மிருதி இது எல்லாத்தையும் மொழிபெயர்த்து வெளியே கொண்டு போறாங்க. அதனால சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்பதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த அம்மா ஜட்ஜு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு பாஷ்யக்காரர்கள் உரை எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயனர் பட்டபாஸ்கர் அப்படின்லாம் ஒரு பிட்டு போடுறாங்க. அவங்க போட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் மெட்ராஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்படி ஒன்றும் தெரியாது. சரி, அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் சீனியர் ப்ரொஃபஸரை கன்சல்ட் பண்ணி வேதங்களில் என்ன சொல்லியிருக்குது, சனாதன தர்மம் பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு சனாதன தர்மம்னாக்கா ரொம்ப மிக உயர்ந்த ஒழுக்க நெறிகள் அதுதான் சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் வர்ண தர்மத்துக்கு நால்வர்ணம் இந்த பிரிவினை இருக்கு இல்லையா, பிறப்படிப்படையிலான ஏற்றத்தாழ்வு, அதை கற்பிப்பதற்கும் சனாதனத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். அதை நீதிபதி ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு மனுஸ்மிருதியிலிருந்து ஒரு மேற்கோள், சனாதனம்ன்ற சொல்லுக்கு மனுஸ்மிருதி என்ன சொல்லுது அப்படின்னு ஒன்று மேற்கோள் காட்டுறாங்க. அதை கேட்டுங்க. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் ச நான்ருத்தம் ப்ரூயாத்
ஏஷத் தர்மஹா சனாதனஹா அப்படின்னு சொல்லி இது மனுஸ்மிருதி 4வது சாப்டர் 138வது ஸ்லோகம் அப்படின்றாங்க. உண்மையை சொல், ஏற்கத்தக்கதாக சொல். அடுத்து உண்மையாக இருந்தாலும் ஏற்க முடியாததை சொல்லாதே, ஏற்கக்கூடியதாக இருந்தாலும் உண்மையாக இல்லாததை சொல்லாதே. இதுதான் சனாதனம். புரியுதா? உண்மையை சொல்லணும், அப்புறம் வந்து ஏற்கத்தக்கதாக சொல்லணும். உண்மையா இருந்தாலும் ஏற்கத்தக்கதாக இல்லைன்னா அது சொல்லாதே. இது வந்து ஒரு குழப்பமா இருக்குது. பிரபுதேவ படம் தான் நினைக்கிறேன், ஒரு சினிமா பாட்டுக்கு நடுவில் இறக்கத்துல பிரேக் அடிச்ச மாதிரி என்ன தத்துவம்டான்னு அந்த மாதிரி இருக்குது. இது இப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தெளிவா இருக்குது, கேட்டகரிகளா இருக்குது இல்லையா? இது என்ன சொல்லுது, என்ன சொல்லுது இது? இப்போ இதுக்குதான் சனாதனம். ஆப்பர்ச்சுனிஸ்டா நடந்துக்கோ அப்படின்றதுதான் சொல்லாத. ஆமா, இதுதான் சனாதனம். இதுல ஒரு விளக்கம் வேற சொல்றாங்க. சனாதனன்றது அட்ஜெக்டிவ், தர்மம் வந்து நவுன். தர்மம்னா அறம், சனாதனம்னா காலத்தால் முந்தைய. இப்ப காலத்தால் முந்தையன்றதுதான் சனாதனத்துக்கு விளக்கம்னா, சனாதனத்துக்கு இது என்ன விளக்கம்? உண்மையை சொல்லு ஆனா சொல்லாத. இது மாதிரி ஒரு விளக்கம். இதை வந்து சிரிக்காம எழுதியிருக்கிறாங்களே தீர்ப்புல, அதை நம்ம பாராட்டணும் நிச்சயமா. என்ன இதை சொல்லிட்டு மனுஸ்மிருதியிலிருந்து மேலும் சில மேற்கோள்கள். அந்த மேற்கோள் என்னன்னா, இந்த வர்ண வியவஸ்தா மாறும்போது புனிதர்கள் அதை, யுகங்கள் மாறும்போது இது மாறும், அது புனிதர்கள் ஒழுங்குகள் கெடும் பொழுது அதை சரி செய்வதற்கு அவதரிக்கிறார்கள். அதையும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. இது இப்படி இருக்குதே, சேம் சைடு கோலா இருக்குது, ஆமா அப்படின்னு கூட அவங்களுக்கு படல. இதெல்லாம் சொல்லிட்டு சனாதனத்துக்கு விவேகானந்தர் என்ன சொல்றாரு, வேதங்கள் வந்து காலத்தால் முந்தையது, அதெல்லாம் ரெவல்யூஷன், யாரும் வழங்கவில்லை, ஏதோ இவனுக்கு மட்டும்தான் சொல்ற மாதிரி எல்லா மதமும் அதான் சொல்றான். அப்புறமா அரவிந்தர் அவரை மேற்கோள் காட்டுறாங்க. அவரு சனாதன தர்மம் பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு. அது ரொம்ப ஆபத்தானது. அரவிந்தர் வந்து என்ன சொல்றாரு சனாதன தர்மம் பத்தி, சனாதன தர்மம் என்பது இந்து தேசத்துக்கு உரியது. இந்து தேசம் சனாதன தர்மத்தோட தான் பிறந்தது. அதை வேணா தீர்ப்பு எடுத்து படிச்சுங்க, அதை நீளமா போகும். அதனால இந்து தேசத்தின் வாழ்வும் வளர்ச்சியும் சனாதனத்தோடு சேர்ந்தது. சனாதனம் அழிந்தால் இந்து தேசம் அழியும், இதெல்லாம் அதுல இருக்குது. அதனால சனாதனம் தான் தேசியம். இதை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க, கூச்சம் இல்லாமல் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. இது கான்ஸ்டிடியூஷன் வேல்யூ மீறது இல்லையா அந்த மேற்கோள்? அப்படி அவங்க நினைக்கல, ரவியும் நினைக்கல, இல்லை அப்படி அது மாதிரி அவங்களும் நினைக்கல. இத சொல்லிட்டு அதனால சனாதன தர்மத்தை ஒழிப்பதென்றால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக, தேச பாதுகாப்புக்கு எதிராக அப்படி வந்துடும். அது இந்த சனாதன தர்மத்துக்கான விளக்கம் உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், வெங்காயம் தெரிஞ்சிருக்கணும். இல்ல சமீபத்துல இதே விஷயத்த இந்த ஸ்ரீரங்கத்து அங்கராஜ நரசிம்மன், அம்பேத்கருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அவரு சோர்ஸ்ல இல்லாம டிரான்ஸ்லேஷன் வச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவர் பேசுறாரு, அம்பேத்கருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அம்பேத்கர் சொல்வதை ஏற்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த குறிப்பிட்ட வாரத்திலேயே அம்பேத்கர் பெரியாரை படிச்சுட்டான்னு சொன்னபோது, அம்பேத்கர் பெரியாரை நீங்க படிச்சு சொல்லிருக்கீங்க. அம்பேத்கர் ஸ்காலர், அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில இருந்திருக்கிறாரு, அவர் சேர்மனா இருந்திருக்கிறாரு, இந்தியாவின் சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, இந்தியாவின் அறிவுஜீவிகள் முக்கியமானவர். அப்படிங்கிற போது அவர் பேசின இந்த விஷயத்த தொடர்புக்கு எடுத்துக்காம இப்ப விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அரவிந்த் அம்பேத்கர் இதெல்லாம் எழுதி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் எழுதி, அல்லது ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம் வாழ்நாள் முழுக்க எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. ஆமா, சூத்ராஸ் எழுதி, அன்டச்சபிள் இல்லைன்னா இத்தனை நாள் எழுத வேண்டியதானே? இதெல்லாம் கிடையாதுயா, அதுல இல்லைன்னு எழுத வேண்டியதானே? அம்பேத்கர் மட்டுமா? தேவி பிரசாத் சட்டோபாத்யா எழுதியிருக்காரு, டிடி கோசாம்பி எழுதியிருக்காரு. நீ பதில் எழுத வேண்டியதானே இதெல்லாம் இதுல கிடையாதுன்ட்டு. அதனால இது வந்து அயோக்கியத்தனம். இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த சனாதன தர்ம கான்ட்ரவர்சி வந்த பிறகு ஷியாம்குமார் அப்படின்னு சமஸ்கிருத இலக்கியத்துல டாக்டரேட் வாங்கினவர், எதுல? ஸ்ரீ சங்கராச்சாரியா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, காலடி, கேரளா. அதுல அவரும் மனுஸ்மிருதியிலிருந்து மேற்கோள் காட்டியிருக்காரு என்ன சொல்லுது அப்படின்றத. திரும்ப சமஸ்கிருதத்தில் படிச்சு உங்களை கொல்ல விரும்பல, விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். அதாவது மனுஸ்மிருதி டிஃபைன்ஸ் சதாச்சாரா as traditional practice of varnashrama dharma. வர்ண தர்மத்தை பின்பற்றுகிறது தான் சதாச்சாரம்னு சொல்லுது, நல்ல ஒழுங்கு, நல்லொழுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்லுது? மனு ஸ்டேட்ஸ் தட் வேதா, ஸ்மிருதி, சதாச்சாரா அண்ட் ஆத்ம துஷ்டி ஆர் த 4 கான்ஸ்டிடியூட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தர்மா. தர்மா என்பதனுடைய அங்கம் இது. சதாச்சாரம் அதுக்குள்ள வருது. சதாச்சாரம் என்பது சத் ஆச்சாரம், நல்ல
ஆச்சாரம், நல்லொழுங்கு. அது வந்து வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றுவது. அப்புறம் சூத்திரர்களின் கடமை இருபிறப்பாளர்களுக்கு சேவை செய்வது. சண்டாளர்கள் என்பவர்கள் நடமாடும் சுடுகாடு. இதெல்லாம் அதுல இருக்கிறத மேற்கோள் காட்டுறாரு. மனுஸ்மிருதியில இருக்குது, இதெல்லாம் மனுஸ்மிருதியில இருக்குது. அதுக்கு மேல வேற ஆவணங்கள் இதெல்லாம் மேற்கோள் காட்டிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஸ்ரீ நாராயணகுருவுடைய சிஷ்யர் சகோதரன் ஐயப்பன், இவங்கெல்லாம் சான்ஸ்கிரிட் படித்தவங்க, படிக்காதவங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுல வந்து சனாதன தர்மம் என்பது வர்ணாசிரம தர்மம் தான். இது பார்ப்பனர்களுக்காக பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது. இதை காந்தியை கூப்பிட்டு அவர் விளக்கி சொல்றாரு. அதனாலதான் அம்பேத்கர் வந்து வேதம் சாத்திரத்தெல்லாம் வெடி வைத்து தகர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பரிந்துரை சொல்றேன். மனு தர்மத்துல இருந்து ஒரு கோட் சொன்னீங்கல்ல, உண்மையை சொல், அக்ரியபிளா ஒத்துக்கொள்ளத்தக்கதை சொல், ஒருவேளை ஒத்துக்கொள்ளத்தக்கதாக இல்லைன்னா அது சொல்லாத. இப்போ வந்து நீங்க சொன்னதுக்கெல்லாம் அது மனு தர்ம அடிப்படையில் நீங்க சொல்லக்கூடாது. ஆமா, அதான் நீதிபதி சொல்லல. நீதிபதி மனுஸ்மிருதி படி கரெக்டா நடந்துக்கிறாங்க. நம்ம அதை மீறி பேசுறோம்னு வச்சுங்க. நீங்க ஒரு குப்புசாமி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட்டை இந்த ஒட்டுமொத்த கான்ட்ரவர்சியில் ஒரு 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்தியாவில், ஈவன் பிரிட்டிஷ்காரங்க வந்தது அதுக்கு முன்னாடி இருந்து, நாராயணகுரு சொல்கிறோம், ஐயாவளி சொல்கிறோம், ஜோதிராவ் ஃபுலே சொல்கிறோம், அதுக்கு முன்னால் துக்காராம்ல இருந்து பல்வேறு ஞானிகள் தொடர்ச்சியாக பணி செய்து வந்திருக்கிறார். அப்போ இந்த மரபை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற பொழுது, இதை குறித்து பேசுகிறவங்க போது ஒரு குப்புசாமி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் போதும் அப்படின்னு முடிவெடுக்கிற அதிகாரம். இப்போ கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு அமெரிக்க ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறது, லண்டன் ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறது, நம்ம ஊர்ல ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறது, டிபி இருக்கா இல்லையா, கேன்சர் இருக்கா இல்லையா, எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு புத்தகத்தை வச்சா பார்க்கணும். சமூகத்துல என்ன இருக்குது? ஜாதி வர்ணாசிரமம் என்பது, சனாதனம் என்பது, சனாதன தர்மம் என்பது அதன் பெயரால் சமூகத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? சமூகத்துல ஒரு விஷயம், ஒரு கொடுமை இருக்கிறதுனால தான் அம்பேத்கரோ நாராயணகுருவோ ஜோதிபா பூலேயோ பெரியாரோ யாரோ அவங்க வந்து சமூகத்தில் இந்த கொடுமை இருக்கிறதுனால தான் ஏன் இது இருக்குது, ஏன் இதை இவர்கள் புனிதம் என்று கருதுகிறார்கள், ஏன் இந்த மனிதர்கள் உள்ள கேவலமா நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை ஆராய்வதற்கு அதுக்குள்ள போறாங்க. ஓஹோ, இதுல சொல்லி இருக்குது, இதன் வழியா தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நிலவுவதை விட்டு விட்டு இருக்குன்றதுக்கு நீதிபதியோட விளக்கம் என்ன? இன்னொரு இடத்துல 100 வருஷம் ரிசர்வேஷன் கொடுத்ததுனாலதான் வந்துச்சு, இன்னும் இந்து பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க. வேதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வேதத்துல 146 ஜாதி தமிழ்நாட்டில் இருந்துச்சா? அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? அது வந்து ஒரு விஷ மரம். அந்த விஷ விருட்சத்தின் விழுது முதல்ல 4 விழுது தான் இருக்குது. அப்புறம் அது 40, 400, 4000, இத்தனை 2000 வருஷத்துல அது எப்படி பெருகும்? அப்படி பெருகி இருக்குது. அது இடஒதுக்கீடுக்குள்ள ஜாதியிலேயே வந்திருக்குது. பாப்பானுக்குள்ள எத்தனை ஜாதி இருக்குது? வடகலையும் தென்களையும் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க? அதெல்லாம் வேதத்துல இருக்குதா? இல்ல இடஒதுக்கீடு ஜாதியா, இடஒதுக்கீடு தான் அடிச்சுக்கிறாங்களா அவங்க? நீங்க வந்து ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸை பரப்புவது, கன்ஸ்ட்ரக்டிவா பேசுவது அப்படிங்கிறதுக்கு மாறாக நீங்கள் இந்த இடஒதுக்கீடு மாதிரியான ப்ரொவிஷன் அறிமுகப்படுத்தியதன் வழியாக ஒவ்வொரு செக்ஷனும் ஃபெரோஷியஸா மாறி எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தர் பரஸ்பரம் வெறுப்பதற்கு இந்த இடஒதுக்கீடு போன்ற நடைமுறைகள் தான் இப்போ இப்படியான பிரச்சனைகளுக்கு காரணமாயிடுச்சு. பூனா ஒப்பந்தம், இரட்டை வாக்குரிமை கேட்குறாங்க. அதற்கு எதிராக வந்து காந்தி உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் இருந்து ஒரு பெரிய பிரச்சனையை தூண்டி அதுக்கு பிறகு பூனா ஒப்பந்தம் அப்படின்னு அம்பேத்கர் வேற வழி இல்லாமல் அந்த நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. அப்போ காந்தி என்ன சொல்றாரு? நான் தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்போதான் இந்த ஆலய நுழைவுன்ற பிரச்சனையை அவர் எடுக்கிறார். தாழ்த்தப்பட்டோர் ஆலய நுழைவு 33ல். இப்போ இரட்டை வாக்குரிமை கைவிடப்பட்டு விட்டது. அதற்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் முகமாக சாதி இந்துக்கள் தரப்பிலிருந்து நாம் என்ன செய்வது அப்படின்றதுக்கு போறாரு. அப்போ சமூகத்தில் தீண்டாமை ஒழிக்கிறேன், கோயில், அதுக்கு முன்னால்தான் காலாராம் கோயில் போராட்டம், இந்த போராட்டங்கள்லாம் நடக்குது. இப்போ இந்த கோயில் பிரச்சனையில, கோயிலில் தலித்துகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபாட்டுக்கு நுழைவதற்கு இல்லையா, அப்போ காந்தி வந்து பல்ட்டி அடிக்கிறார். பல்ட்டி அடிச்சா என்ன சொல்றாரு? பார்ப்பன உயர் சாதியினர் அவங்களுடைய மனசாட்சியை தொட்டு அவங்களை திருத்தி அவங்க ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அந்த இடத்துல எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ள நுழையலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்பேத்கர் காரி துப்பிட்டு, உன் கோயில் வேணாம், வெங்காயம் வேணாம், கெட்டு நாசமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு ஆலை நுழைவு போராட்டத்தை பெரிய அளவில் ஒரு ஆர்வம் எடுக்கல. இப்ப அந்த பீரியட்ல நடக்கிறது என்ன? காந்தி வந்து இந்த ஆதிக்க சாதியினர், பார்ப்பன ஆதிக்க சாதியினர்கிட்ட போய் இது வேண்டுகோள் விடுக்கிறாரு. இல்லைன்னா அவங்க மதம் மாதிரி வெளியே போயிடுவாங்க,
பிரச்சனை ஆகிடும், ஒரு பெரிய செக்மெண்ட் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன நடக்குதுன்றது முக்கியம். அன்னைக்கு இருந்த சனாதன தர்ம சபாக்கள் காந்தியின் இந்த நடவடிக்கையை தீவிரமா எதிர்த்தாங்க. சாவர்கர் திருத்தமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? describes the followers of Sanatana Dharma as those who recognize the authority of Shruti, Smriti and Puranas and Vedic literature. இதெல்லாம் ஏற்றுக்கொள்பவன் தான் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன். இந்து மகாசபா இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இவர்களை உள்ள விட முடியாது அப்படின்னு சனாதன தர்ம சபா ஜனவரி 23, 1933 மதன் மோகன் மாளவியாவோட தீர்மானம். அதுக்கு பிறகு காந்திக்கு திருத்தமா லெட்டர் எழுதுறாரு. சாஸ்திரத்துல தெளிவா இருக்குது இவங்களை உள்ள விட முடியாதுன்னு. பிறப்பால் இவர்கள் தாழ்ந்தவர்கள், இந்த ஜென்மத்துல அவங்க போக முடியாது, வேணா அடுத்த ஜென்மத்துல போகலாம். குண கர்ம விபாஸ், கர்மன்னா முன்வினை பயன், இப்ப இருக்கிற கர்மா இல்லை, அதனால போக முடியாது. திருத்தமா அவங்க மேற்கோள் காட்டி சொல்றாங்க. சாவர்கர் அவர் சொல்றதுதான் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். வர்ணாசிரம சங்கம் 47க்கு பிறகும், அதாவது சுதந்திரம் என்பது பெற்ற பிறகும், மகாராஷ்டிரா அசம்பிளியில டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் கொண்டு வரும்போது வர்ணாசிரம சங்கம், வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கம், எப்படி வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கம், வர்ணாசிரம, இதுதான் அம்பேத்கரும் பெரியாரும் சொன்னது. நீங்க அடைய விரும்புகிற ஸ்வராஜ்யம் என்ன ஸ்வராஜ்யம்? வர்ணாசிரம ஸ்வராஜ்யம், அதுல என்னுடைய தேசம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அவங்க அசம்பிளிக்குள்ள போந்து கலவரம் பண்றாங்க. அது திருத்தமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்படி ரிப்போர்ட் பண்ணது. த லீடர் ஆஃப் த சனாதனிஸ் பண்டிட் அண்ணா சாஸ்திரி உபாத்யாயா வித் இஸ் பாம்ஸ் ஜாயின் டுகெதர், கைகூப்பி செட் தட், எதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருது இல்லையா, அதுக்காக த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ட்ரீட்டிங் ஆர்த்தோடாக்ஸ் ஹிந்துஸ் இன் த சேம் மேனர் as Hindus are being treated in Pakistan. ஜின்னா அங்க இருக்கிற இந்துக்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படித்தான் நீங்கள் பிராமணர்களை. எந்த காலகட்டத்தில்? குறிப்பா 1947 அக்டோபர் இது நடந்தது பாம்பேல. இது நீளமா சொல்லிட்டு போலாம், இது அதுக்கு பிறகும் தொடருது. இப்ப இதெல்லாம் சனாதன தர்மம் என்ற பெயர்ல தான் இது சொல்லப்படுது. அம்பேத்கர் இதை பத்தி திருத்தமா எழுதியிருக்காரு. இதை நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம், வால்யூம் 9ல இருக்குது. அதாவது நாசி கோட்பாடு யூதர்களுக்கு எதிரான கொடிய கோட்பாடு அப்படின்னு உலகமே இன்னைக்கு பேசுது. சனாதன தர்மம் என்பது நாசி கோட்பாட்டுக்கு எந்த விதத்திலும் குறைவானதல்ல, அதே போன்றதுதான் இது. பிறவி அடிப்படையில யூதர்களை அப்படி நடத்தியதுதான், அதுல இருந்து வருது. ஆமா, இது நாசி கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? சனாதன தர்மத்தை இவர் வைரஸ்ன்னு சொல்லிட்டாரு, டெங்கு மலேரியா HIV மாதிரி அழித்தொழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதானே இது. இப்போ இதை நான் அம்பேத்கரை மேற்கோள் காட்டுறேன். A religion, அதாவது ஹிந்துயிசம், which does not recognize a man as a man is not a religion but a disease. அம்பேத்கர் மனிதர்களை மனிதர்களாக மதிக்காத மதம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு நோய். Caste is a state of mind. It is a disease of the mind. The teachings of the Hindu religions are the root cause of this disease. இந்த நோயின் வேர் இந்து மத கோட்பாடுகள் தான். We practice casteism. We observe untouchability because we are asked to do it by the Hindu religion in which we live. ஆனா குப்புசாமி சாஸ்திரி என்ன சொல்றாரு? இதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இதுக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த அம்பேத்கருடைய இந்த எழுத்துக்களையோ சனாதனவாதிகள் என்று சொல்பவர்கள் இப்போ சமீபகாலத்தில் பார்த்தோம். அந்த ராம கோயிலுடைய பிராண பிரதிஷ்டா அப்படின்னு வரும்பொழுது அங்க இருக்கிற வடக்க இருக்கிற 4 சங்கராச்சாரியும் கிட்டத்தட்ட ஒரே டோன்ல தான் பேசினாங்க. ராமரை வணங்காதவர்கள் சமார் அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. குணகர்ம விபாசக்கு அவங்க வழக்கம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு சங்கராச்சாரி திருத்தமா சொல்லியிருக்காரு அவரு. இப்போ இந்த ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நீதிபதி என்கிற முறையில் இந்த குறிப்பிட்ட விஷயம் சனாதன தர்மம் தொடர்பாக இன்னென்ன வியாக்கியானங்கள் இருக்கு. இந்த குப்புசாமி சாஸ்திரி சொல்றது ஓலன் சோல் ஒரே வியாக்கியானம் அப்படின்னு ஒரு நீதிபதி எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை இல்லை. குப்புசாமி சாஸ்திரி, விவேகானந்தர், அரவிந்தர் இவர்களை ஏன் கன்சிடர் பண்ணல? இப்போ நம்ம அந்த காஞ்சி சங்கராச்சாரியே கன்சிடர் பண்ணப்படலை. சமகாலத்துல இன்னைக்கு சாதி வர்ண விவஸ்தா தொடர்பாக இந்த ஒரு நூற்றாண்டில் நடைபெற்றிருக்கிற இல்ல, இப்போ இந்த பிராண பிரதிஷ்டா சமயத்துல சூத்திரர், பஞ்சமர் இந்த மாதிரி விவகாரங்கள் தொடர்பாக, ஆலய நுழைய தொடர்பாக சங்கராச்சாரியர்கள் பேசினாங்க. இது ஏன் நீதிபதி கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை? அல்லது இந்த எதிர் மனுதாரர்கள் இவர்களும் கூட ஏன் அந்த முறையில் வாதிடவில்லை? நபூயாத் சத்தியம் அப்ரியம், ஏற்கத்தகாத உண்மையை சொல்லாதே, இப்ப அந்த விஷயத்த சொல்லக்கூடாது என்ற சூழ்ச்சி திறன் தான் இது. பார்வையாளர்களுக்காக கேட்கிறேன். சங்கராச்சாரி, தமிழ்நாட்டின் ஃபேமஸ் சங்கராச்சாரி பெரியவா
முன்னாடி இருந்த பெரியவா, மகா பெரியவா. அந்த மகா பெரியவா இந்த வர்ண விவஸ்தா குணகர்ம விபாசகா பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஆலய நுழைவு பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது மற்ற இடங்களில் காந்தியை பின்பற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பார்ப்பனர்கள், சீர்திருத்தவாதிகள், ஆமா, ஆதிசங்கரருடைய மனிஷா பஞ்சகம் என்ற நூலை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டுறாங்க. யாரு? சங்கராச்சாரியார்கிட்ட. மனிஷா பஞ்சகம் என்பது 5 பாடல்கள். அது வந்து காசியில ஆதிசங்கரர் ஒற்றையடி பாதையில் நடந்து செல்லும் போது எதிரில் ஒரு சண்டாளன் நாய்களை பிடித்து கொண்டு வருகிறான். அப்போ வந்து ஆதிசங்கரர் சண்டாளா விலகி நில் என்று சொல்லுகிறார். அப்போ வந்து அந்த சண்டாளன் இவரை வந்து திருப்பி கேட்கறதாக அதுல வருது. யாரை விலக சொல்கிறீர்கள் சாமி, ஜீவாத்மாவையா பரமாத்மாவையான்னு கேட்டான். அப்படி கேட்ட உடனே சங்கராச்சாரியார் வந்து ஆதிசங்கரர் அவர் காலில் விழுந்து விட்டார், விழுந்து இந்த பாடலை இயற்றினார் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அதனால ஆதிசங்கரரே தீண்டாமை நிராகரித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போதுன்னு வந்து இவர்கிட்ட சொல்றாங்க, இந்த உருட்டெல்லாம் என்கிட்ட உருட்டாதீங்க. அதுல மனிஷா பஞ்சகத்துல என்ன சொல்லியிருக்காரு? சுவாமி, நீங்கள் அப்பேற்பட்டவராக இருந்தால் உங்களை வணங்குகிறேன். ஏனென்றால் சண்டாளர் உருவில் வந்தவர் சாட்சாத் பரமேஸ்வரன், விதிவிலக்கு. ஆமா, அதனால இது எல்லாருக்கும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொலைநோக்கா ஒன்று சொல்றாரு. இன்னைக்கு கோயிலுக்குள்ள விடு அப்படின்னு கேட்டா நாளைக்கு கருவறைக்குள்ள விடுன்னு கேட்பான். அதனால வெளியிலேயே நிறுத்திடணும், நாம் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வத்தின் குரல்ல இருக்குது. ஆனந்த விடன் அதை வெளியிடலை. இதை பேசுனது மயிலாப்பூர் லா ஜேர்னல் பிரிண்ட் போட்டு அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் புதிய கலாச்சாரத்தில். சரிதானா? அதனால சனாதன தர்மத்துக்கு இவங்க புதுசாலாம் உருட்ட வேண்டியதில்லை. பச்சையாக வெளிப்படையாக அது இருக்குது. சனாதன தர்மம் என்பது வர்ணாசிரம தர்மம் தான், அது சாதி கோட்பாடு தான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதை மறைத்து நயவஞ்சகமாக நேர்மையற்ற முறையில் பொய் பேசியிருக்கிறார் இந்த நீதிபதி. சாதகமான ஏற்கத்தக்க உண்மைகளை பேசுவது என்கிற மனு தர்மத்தின் வழிகாட்டுதலின்படி அப்படிதான் பேசியிருக்காரு. அந்த வழிகாட்டுதலின்படி இப்போ வந்து மனு தர்மம் பெண்கள் குறித்து என்ன பேசியிருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி சர்ச்சையை போச்சு. ஆமா, திரும்ப அதை போட்டாரு. போட்ட உடனே என்ன பண்ணாங்க, அது வேற மனு தர்மம் டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை அப்படின்னு பேசினாங்க. இந்த நீதிபதி இருக்காங்களே, அவங்க கொச்சியில நடைபெற்ற உலக பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ நீதிபதி பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்துக்கலாமா? உங்க கருத்து சொல்லுங்க. நீதிபதி வந்து ஒரு சாதியா வர்ணமானதெல்லாம் அவங்க சாதிய வர்ணர்னே சொல்றாங்க. ஆனா பிராமணர் அப்படிங்கிற சங்க மாநாட்டில் நீதிபதி பொறுப்பெடுப்பவர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. தன்னை ஒரு பிராமணனா உணராத நபர் பிராமணர் சங்க மாநாட்டு தந்தி டிவி ஹரிகரன் போனார், இவரும் போனாங்க. ஒரு ப்ரொஃபஷன். இப்ப நான் டவுட்டுக்காக கேட்கிறேன், ஒரு நீதிபதி தனிப்பட்ட முறையில தன்னை பிராமணராக கருதி கொண்டிருந்தாலும் இப்போ வேற தன்னை வண்டியர்னு கருதுறவங்க, கவுண்டர்னு கருதுறவங்க, நாடார்னு கருதுறவங்க, செட்டியார்னு கருதுறவங்க, இப்போ என்னென்ன கருதிட்டு இருக்கிறாங்க. சாதி உணர்வு இருக்கலாம். நீங்க வந்து அதை ஃபில்டர் பண்ணிட்டு தான் நீதிபதியா பொறுப்பேற்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த மாநாட்டில் ஒரு பெண்கள் தொடர்பான அமர்வு தான் இவங்க பங்கேற்கிறாங்க. அந்த அமர்வில் ஒரு பார்ப்பனர் வந்து கேள்வி கேட்கிறார். ந ஸ்திரீ சுவாதந்திரம் அர்ஹசி, பெண் என்பவள் சுதந்திரத்துக்கு அருகதையானவள் அல்ல என்று மனு தர்மம் சொல்றத வந்து ரொம்ப நெகட்டிவா வந்து இது பண்றாங்க. மனுஸ்மிருதி ரொம்ப பாசிட்டிவான அர்த்தத்துல தான் அதை சொல்லியிருக்கு அப்படின்னு விளக்கி அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த நீதிபதி என்ன பதில் சொல்லியிருக்கணும் நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லியிருந்தா தப்பு. ஐ மீன் அந்த மனு தர்மத்தில் அப்படி இருக்குதுன்னா தப்பு. பெண்களுடைய எம்பவர்மெண்ட் அப்படின்றது தான் அந்த அமர்வினுடைய தலைப்பு. இல்லை, அவங்க பேசுறது நானும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெறும் பிராமின் பாய்ஸா இருக்கிறீங்க, நீங்க பெண்களையும் கூட அங்கே மேல அந்த அதிகாரத்திற்கு வருவதற்கு நம்ம ஆட்கள் வந்து அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அவங்க சரியாக சொல்லி இருந்தாலும் அது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்போ மனுஸ்மிருதியில் சரியா சொல்லியிருக்கா? அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? மனுஸ்மிருதி எல்லாம் காலாவதியானது, அதை பற்றியெல்லாம் இங்கே பேசாது. அதுல எல்லாம் பழமைவாத கோட்பாடுகள் பலது இருக்குது, அது உனக்கு பிடிச்சிருக்கலாம். இது நான் ஒரு ஜட்ஜு, இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் தான், இது ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14, 15 இதுதான் இப்போ இங்கே செல்லுபடியாகும், அதில் பெண்களுக்கு சம உரிமை இருக்குது என்று ஒரு நீதிபதி பேசியிருக்கணுமா இல்லையா? கான்ஸ்டியூஷனை தான் உயர்த்தி பிடிக்கணும். அங்கே அவர் ஒரு பார்ப்பனராக நடந்து கொண்டார். ஆனால் இங்கே வந்து அவர் நீதிபதியாக நடந்து கொள்வாருன்னு நம்ப சொல்றீங்க. இல்லை, அப்படி நடந்துக்க முடியாதா? 2 ரூல் இருக்க முடியாதா? இல்லை, இது முதல்ல இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கு இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு அது அப்புறமா அரசாங்க சட்ட திருத்தம் வருது இல்லையா? அப்போ அம்பேத்கர் பார்லிமெண்ட்ல பேசினது இல்லையே, நீதிபதிகள் ஜாதி உணர்வோடு நடந்து கொள்கிறார்கள் பேசியிருக்காரு. அப்படிதான் இங்க விண்ணப்பமே போடாத மனுவை தானே இங்க விசாரிச்சாங்க. தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன், மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல விண்ணப்பமே போடாத, அதை கூட வெரிஃபை பண்ணாம ஒரு தீர்ப்பளிச்சது தானே அது.
அப்போ நான் சொல்ல வருவது வந்து இப்ப இங்கேயும் மனுஸ்மிருதியிலிருந்து அவங்க மேற்கோள் காட்டுறாங்க, மேற்கோள் காட்டி அதை டிஃபெண்ட் பண்றாங்க. அப்போ அவங்க அந்த உணர்வுல தான் இருக்கிறாங்க. இது இப்போ கூட்டி குறைச்செல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, திருத்தமா அந்த உணர்வுல இருந்து தான் அவங்க. உலக பார்ப்பன சங்க மாநாடு இல்லையா, அதில் கலந்து கொண்ட ஒருவர் நீதிபதியாக தன் பொறுப்பில் இருக்கும்போது ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். இவர் பேசும் பொழுது நம்ம HRNC மினிஸ்டர் சேகர் பாபு, நீங்க எப்படி அங்க போய் கலந்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார். உதயநிதி போகலாமா, சேகர் பாபு HRNC மினிஸ்டர் நீங்க எப்படி போகலாம் அப்படின்றது இவங்க எழுப்புறாங்க. எத்திக்கல் கொஸ்டினை வந்து எழுப்புறாங்க. அவரு ஜோதி பெட்டிஷன்ல நான் இவ்வளவு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், திருப்பணி அதெல்லாம் இருக்கட்டும், சமஸ்கிருதத்தை நீ மதிக்கல, திராவிட கோட்பா, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. நீ சூத்திரம் தானேன்னு சொல்லல, அதை மட்டும் சொல்லல. இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாமா, நீதிபதி பார்ப்பன சங்க மாநாட்டில் கலந்து கொள்கிறார். சூத்திரர்கள் அல்லது சூத்திரர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறை சனாதன ஒழிப்பு மாநாடுன்னா அது சூத்திரர் மாநாடு தாங்க, வேற என்ன மாநாடு அது? சூத்திரர் மாநாடு. அது லெஜிட்டிமேட் ரைட்டா? இப்போ வந்து நீங்க மினிஸ்டரா இருந்தாலும் லெஜிட்டிமேட் ரைட்டா? பாருங்க, சூத்திரன்றது ஒரு வர்ணத்தால நீங்க ஒதுக்கப்பட்டவர்கள். யார் பார்ப்பனியத்தால் பாதிக்கப்பட்டார்களோ, யார் பார்ப்பனியத்தால் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து பார்ப்பனியத்தை ஒழிக்கணும். இது மனித குலத்துக்கு எதிரானது, ஏற்றத்தாழ்வை நிலைநாட்டக்கூடியது. பீயிங் மினிஸ்டர் அதுதான் கேக்குறாங்க. பீயிங் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் அதை தான் செய்யணும். கரெக்டாக செஞ்சிருக்காரு அவரு. அதுக்குள்ள வருவோம் நம்ம. இப்ப என்னுடைய கேள்வி, இந்த அம்மையார் பங்கேற்ற அந்த மாநாட்டில் சிதம்பரேஷ்னு ஒரு நீதிபதி, சிதம்பரேஷ் அப்படின்னு ஒரு கேரளால சிட்டிங் ஜட்ஜ். அந்த சிட்டிங் ஜட்ஜ் என்ன தெரியுமா பேசினாரு? கல்வி கலாச்சாரத்தில் சிறந்த சுத்தமான சைவ உணவு சாப்பிடுகின்ற பிராமணன் தான் சமூகத்தை தலைமை தாங்க தகுதியானவன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. சாதி அடிப்படையிலான ஒதுக்கீட்டுக்கு எதிராக நம்ம போராடணும். அக்ரஹாரத்தில் மற்றவர்களின் அபார்ட்மெண்ட்டுகள் நுழைய நாம் அனுமதிக்க கூடாது. இதெல்லாம் பேசி ஒரு கொந்தளிப்பாய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. சரி, இதெல்லாம் பேசின மாநாட்டில் இவங்க கலந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சனாதனத்தை ஒழிப்போம், வைரஸ் அப்படின்னா அம்பேத்கர்னு சொல்லியிருக்காரு. அவர் உதயநிதி திரும்ப திரும்ப சொல்றாரு, அவர் டிசீஸ் வைரஸ் என்ன எல்லாம் சொல்லியிருக்காரு அம்பேத்கர். இது நேரம் இல்லை நமக்கு பேசுறதுக்கு. இது தப்புன்னா இப்ப சிதம்பரேஷ் பேசுற மாநாட்டில் நீங்க சேர்ந்திருக்கீங்களே, இப்ப நீங்க இடஒதுக்கீடை ஒழிக்கணும்னு பச்சையா அவர் பேசியிருக்காரு. நீங்க என்ன பேசியிருக்கிறீங்க? இப்படி 150 ஜாதி இடஒதுக்கீடு கொடுத்து ஒத்தனை அடிச்சுக்கிறான், அதனாலதான் இங்க வந்து 100 வருஷத்துல வந்த பிரச்சனை அப்படின்னு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நஞ்சை கக்கி இருக்கிறீர்கள். உங்க கருத்தும் அதுதான். அப்போ சிதம்பரேஷுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடுன்னு நான் கேட்கிறேன். பார்த்திவாலா வந்து ஒரு தீர்ப்புல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு விட்ரா பண்ணாரு. சிதம்பரேஷன் அங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்போ அதை ரொம்ப சாமர்த்தியமாக அந்த நஞ்சை இந்த தீர்ப்புல இவர் கக்கி இருக்கிறார் அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போ குறிப்பா MBC இடஒதுக்கீடுல எங்களுக்கு தனியா ஒரு செக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தெருவிறங்கி போராடினார்கள். ராமதாஸ் கட்சியினர், பாமக தான் முன்னிலைன்னு போராடிச்சு, வன்னியர் சங்கம் நினைச்சு அது அவங்களோட லெஜிட்டிமேட் உரிமைன்னே வச்சுப்போம். பின்தங்கி இருக்கிற மக்கள் இடஒதுக்கீடு கேட்பது அவங்களுடைய உரிமை. இப்போ அதை ஒட்டி வடக்க இருக்கிற தெற்க இருக்கிற கள்ளர் உள்ளிட்டவர்கள் எங்களுடைய உரிமை பறிப்போகுதுன்னு MBC பட்டியலில் இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த கான்ஃபிளிக்டை ஒருத்தவங்க பார்க்கும் பொழுது இடஒதுக்கீடு இருக்கிறதுனால சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஜென்ரலா தோன்றது நியாயம் தானே? இது திரும்ப திரும்ப என்னன்னு கேட்டாக்கா, இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கியது யார், ஆளாக்கியவர்கள் யார்? இது வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிலே பேசப்பட்டு இடஒதுக்கீடுக்கான விளக்கம் என்ன? ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன், அதானே? ஆமா. அப்ப டிஸ்கிரிமினேஷன் எது? ரூட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எது? ரூட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் என்பது வர்ணாசிரம தர்மம், சாதி அமைப்பு முறை. இப்ப நீதிபதி ரிசர்வேஷன் தான் சொல்றாங்க. இதுல கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு அதை வழங்குவது அப்படின்றதுல இருந்து தான் ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன். இதை வந்து கிராண்ட் லாஸ்டன் இதை பத்தி எழுதும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது என்ன, ஃபண்டமெண்டல் ராங்ஸுக்கு எதிரானது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ராங்ஸ் 2000 வருஷமா இந்த சமூகத்தில் இருந்த ஃபண்டமெண்டல் ராங் என்ன? சாதிய சமூக அடிப்படையிலான இந்த சமூகம் இருக்கு இல்லையா, அது செய்த சமூக பொருளாதார ஆன்மீக ஒடுக்குமுறைகள் அதுதானே. இதெல்லாம் இப்ப நான் சொல்லலைங்க. சபரிமலை தீர்ப்புல சந்திரசூட் இதை விளக்கமா சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, according to Chandrachud, you cannot divide social life into different silos and say that discrimination and subordination are fine as long as they stay within a defined silo. ஒன்னொன்னையும் தனித்தனி ஒரு இது மாதிரி கம்பார்ட்மெண்டா பிரிக்க முடியாது. At least as far as religion and society are concerned, in the context of India, the silos are forever merged. மதம் சமூகம்னு பிரிக்கிறது, இது அம்பேத்கர் சொல்லியிருக்காரு.
மதம் சமூகம் என்று பிரிக்க முடியாது. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொன்னாரு அப்படின்றத அம்பேத்கர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. மதத்தையும் சமூகத்தையும் பிரிக்க முடியாது. இதெல்லாம் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா, மத அடிப்படையில் தான் இந்த சமூக ஒடுக்குமுறை நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது, நிகழ்ந்திருக்கிறது. இந்த கர்மாந்தரம் எல்லாம் கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகு நிற்க முடியாது. இந்த பொல்யூஷன் பியூரிட்டி என்ற அடிப்படையில் தான் ஜாதி ஒடுக்குமுறை, பாலின ஒடுக்குமுறை இது எல்லாமே நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் பெண்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த தீர்ப்புல இருக்குது. இது 5 ஜட்ஜு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். இது வந்து ஒரு நீதிபதியை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா? உயர் நீதிமன்ற நீதிபதியை. ஆனா இவங்க தனியா கொடுக்குறாங்க. இன்னொரு நீதிபதி இருக்காரு, வயலூர் கோயில்ல பிராமின்ஸ் அப்பாயின்மெண்ட்னு கொடுக்குறாரு. அப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு என்ன அர்த்தம்? 5 நீதிபதிகளாகவே இருந்தாலும் இதற்கு மேல இருக்கிற சில நபர்கள், மதிக்கத்தக்க நபர்கள், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அந்த இவரு ராமசாமி ஐயரா, சிபி ராமசாமி ஐயர் அவரு, அப்புறம் விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டுல பேசிட்டு வந்தவர், உலக மத மாநாட்டுல பேசிட்டு வந்தவர், அப்புறம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இப்படி வரிசையா சில உயர்ந்த மனிதர்களை கோட் பண்ண அந்த சமூகத்தில் மிக மதிக்கத்தக்க உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களே. இப்ப விவேகானந்தர் சொல்லிட்டாரு, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்காரர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிற பொழுது அப்ப கான்ஸ்டிடியூஷனை ஓரம் வச்சுட்டு திருவிதாங்கூர் சிபி ராமசாமி ஐயர், விவேகானந்தர், அரவிந்தர் சொன்னதை அமல்படுத்தணும்னு வர வேண்டியதானே? இவங்க சொல்றது ரெலவெண்டா இல்லையா? இப்ப விவேகானந்தரோ இவங்களோ அவங்க சொல்றது இது எல்லாமே ஃப்ராட். விவேகானந்தர் அங்க போய் சகோதர சகோதரிகளே அப்படின்னு அங்க பேசினாரு. அவரு காசு கொடுத்து அனுப்பி வச்ச பாஸ்கர சேதுபதி என்ன பண்ணாரு? நாடாரெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு பிரைவி கவுன்சில் வரைக்கும் கேஸ் நடத்தினாரா இல்லையா? இது விவேகானந்தருக்கு தெரியாதா? சும்மா அயோக்கியத்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. விவேகானந்தர் ஒரு சத் சூத்திரர். இப்ப சொல்றமே சூத்திர சங்கின்றான்ல, அந்த கேட்டகரியில அவர் அடி வாங்கினப்ப பாப்பான் ஒழியன்னு கத்திருக்காரு. ஆனா மொத்தத்துல வேதத்துக்கு கட்டுப்படனா வேதம் அனாதியானது, அப்போ ஒரு செம்மு உருட்டி இருக்காரு. அந்த கதையெல்லாம் விடுங்க, அதெல்லாம் முரண்பாடுகள் நிறைந்தது. அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்பதற்கு எதிரானது தான் இந்து மதம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நீதிபதிக்கு நேர்மையோ நாணயமோ இருந்தால் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி மறுத்திருக்கணும். ஆனா அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இல்ல அப்படின்னு பெட்டிஷன்ல இருக்கிறத கண்டுக்காம போறாங்க. நீ இந்து மதத்தை ப்ரொஃபஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா உனக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்றத கண்டுக்காம போறாங்க. நான் நாத்திகன், என்னுடைய விருப்பத்திலேயா நான் இந்துவா இருக்கிறேன்? நான் கட்டாயமாக இந்துவாக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு சீக்கியன் அதை ஏற்றுக்கொள்ளாதவன் லிங்காயத்து தனியா போறேன்னு கேட்கறாங்க. அவங்க வர்ணாசிரமத்தை எதிர்ப்பவர்கள், அவங்கள உள்ள பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கீங்க. அதே போலதான் நியோ புத்திஸ்டுகள், அவங்கள இதுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கீங்க. ஜைன மதம், சமண மதம் என்பது வைதிக மதத்துக்கு எதிரானது, அவைதிக மதம். அதை இந்துக்குள்ள அடைச்சி வச்சிருக்கீங்க. வச்சுக்கிட்டு இப்ப நீ இதை ஒத்துக்கிட்டாதான் உனக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு பேசினா இது என்ன திமிரு? இதை ஒரு தீர்ப்புல எழுதுறாங்க. இதை தீர்ப்புல எழுதிட்டு இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு, இது ஹைகோர்ட்ன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டு. இன்னைக்கு இந்த அம்மா ஒரு தீர்ப்பு எழுதும், அதை நாளைக்கு ஏதாவது வேற ஒரு கர்நாடக ஹைகோர்ட்ல, யூபி ஹைகோர்ட்ல சனாதன தர்மத்துக்கு இதை மேற்கோள் காட்டுவான். இது இப்படிதானே நடக்குது. அந்த அம்பேத்கர் இந்து மதம், பார்ப்பனியம் தொடர்பான ஆய்வுகள் அப்படின்னு சொன்னா அவரை படிக்கிறது ஒரு வகையில டிலைட்டும் ஒரு வகையில ஆயுதம் போல இருக்குது. இப்ப அந்த அம்பேத்கரை மேற்கோள் காமிச்சு நான் அம்பேத்கர் பேசுனதாவே பேசினேன்னு சொல்லி உதயநிதி சொல்றாரு. அது இந்த தீர்ப்புல கன்சிடர் பண்ணப்படவே இல்லை. மாறாக இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ப்ரொஃபஸ் பண்ணாத நபர்களுக்கு இது குறித்து பேசுவது அப்படின்னு சொன்னா பேசினா உங்களுக்கு தேர்தலில் கண்டெஸ்ட் பண்றதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற இடம் இல்ல. 2015 அர்ச்சகர் வழக்கு தொடர்பாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, கோகோய் தலைமையிலான தீர்ப்பு, இதுல இந்த பியூரிட்டி பொல்யூஷன் தான். இந்த சந்திரசூடு சபரிமலை தீர்ப்புக்கு முன்னாலேயே நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். நான் சொல்றது 2014 and 15 பியூரிட்டி பொல்யூஷன் என்பது தான் இதுக்கு அடிப்படை. அப்போ கருவறை தீண்டாமை என்பது ஆர்டிகல் 17 படி தீண்டாமை குற்றம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணதை சர்க்கமெண்ட் பண்ணி போயிட்டாங்க. அதை சர்க்கமெண்ட் பண்ணி போயிட்டு எதுல இருந்து வராங்க? கோபால மூப்பனார் தீர்ப்பு. இப்போ இந்த பழைய தீர்ப்புகள்லாம் எடுத்துட்டு வராங்க. இந்த தீர்ப்புகள்லாம் இப்போ நம்ம அரசமைப்பு சட்டத்தில் எது எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ், எது அத்தியாவசியமானது அப்படின்றத யார் தீர்மானிக்கிறதுனா நீதிமன்றம் தீர்மானிக்குது. நீதிமன்றம், கோர்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அந்த கோர்ட்டில் யார் இருக்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் இருக்கக்கூடிய நீதிபதிகளின் பிறப்பால் அவர்கள் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க? 70% அப்பர் கேஸ்ட், மோர் தென் 70% இல்லையா? ஒரு பிசியும் எஸ்சி தமிழ்நாட்டில இருந்து முதல்ல போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதியாக, ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியாக போகிறாங்க. அப்போது இந்த தீர்ப்புகள் எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு திவேதி சொன்னதை ஒரு சதுர்வேதி அது அந்த கோர்ட்டில், கேரளா ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கு அப்படிம்பாரு. அங்கே யார்?
அப்படின்னா அங்கே யாராவது ஒரு நம்பூதிரி இருப்பார். கேரளா ஹைகோர்ட்டில் இருக்கிறவர் வேற இன்னொரு பாட்னா ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்குன்னா அங்கே ஒரு திரிவேதி இருப்பார். அவர் வந்து இன்னொரு வேற ஒரு கோர்ட் ராஜஸ்தான் கோர்ட்டை மேற்கோள் காட்டுவார். ராஜஸ்தான் கோர்ட்டில் ஒரு மிஸ்ரா இருப்பார். அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இங்கே ஒரு வெங்கட்ராமையர் இருப்பார். இப்படி தானங்க நடக்குது இது. இப்போ இந்த கோர்ட் இதை வந்து மேற்கோள் காட்டுவாங்க. இது அன்கான்ஸ்டிடியூஷனல். இந்த தீர்ப்பு மறைமுகமாக ஒரு நஞ்சை கக்கக்கூடிய தீர்ப்பு. இது வந்து உதயநிதிக்கு எதிரான தீர்ப்பு, ஆராசாவுக்கு எதிரான தீர்ப்பு அப்படி பார்க்கக்கூடாது. இது அம்பேத்கருக்கு எதிரான தீர்ப்பு, பெரியாருக்கு எதிரான தீர்ப்பு, ஃபுலேக்கு எதிரான தீர்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரு பெரியார் சிலையின் மீது காவி பெயிண்ட் வீசப்படுகிறது. தமிழ்நாட்டில் சோசியல் மீடியாவில் பயங்கரமான எதிர்ப்பு. அதை ஒட்டி அப்புறம் வந்து பெரியார் சிலையை வந்து நான் நவுத்தி வைப்பேன் அல்லது அங்கிருந்து அகற்றுவேன் அண்ணாமலை சொன்ன உடனே பயங்கரமான எதிர்ப்பு வருது. அண்ணாமலை பின்வாங்குகிறார். ஆனால் இந்த தீர்ப்பு நேரடியாக பார்ப்பனர் அல்லாத மக்கள் தொடர்பாக அல்லது இந்த வர்ணாசிரமம் தொடர்பாக எதிர்ப்பு இருக்கிற நபர்கள் தொடர்பாக ஒரு கடுமையான தீர்ப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு பேக்ஃபுட்டுக்கு போற மாதிரியான தீர்ப்பு. ஆனால் திராவிட இயக்க உணர்வாளர்களிடமோ அல்லது பார்ப்பனராத இயக்கத்தவர்கள், தலித் அமைப்புகள் எந்த சைட்லையும் பெரிய சலனமே இல்லை. இந்த தீர்ப்பு வந்து ஒரு பெரிய மௌனத்தை சாதித்திருக்கிறது. இந்த மௌனத்தை புதுசா நான் பார்க்கல. அர்ச்சகர் வழக்கு தொடர்பாக பல தவறான தீர்ப்புகள் வந்தது. அப்போவுமே அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வோ நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரிவினர் மத்தியில் அது இல்லை. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனாதன சர்ச்சை தொடங்கிய பிறகு நீதிபதி சேஷசாயி தேவையே இல்லாமல் சனாதனத்துக்கு ஒரு சர்க்குலர் திருவாரூரில் விட்டாங்க. அதை விட்ரா பண்ணிட்டாங்க. விட்ரா பண்ண பிறகு அதை பற்றி பேச வேண்டியதில்லை. ஆனால் சனாதனம் என்பது என்னவென்றால் அப்படின்னு அவர் கொடுத்தாரு. அப்புறம் ஜெயச்சந்திரன் ஒரு நீதிபதி வந்தார். வேறொரு வழக்கை விசாரிக்கும் போது இதில் ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டார். காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. அதுக்கு பிறகு இப்போ மதுரையில் ஒரு தீர்ப்பு நீதிபதி, பழனியில் அங்கே கொடிமரமே இல்லை, கொடிமரத்தை தாண்டி யாரையும் விடக்கூடாது பிற மதத்தினரை அப்படின்னா எழுதி வாங்கிட்டு விடணும். அதுக்கு முன்னால் ஜிஆர் சாமிநாதன் இருந்தார். ஜிஆர் சாமிநாதன் என்ற நீதிபதி, அவர் தான் வயலூர் கேஸில் வந்து இது மாதிரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர்களில் 2 பேரை அப்பாயின்மெண்ட் தகுதியானவர்களை அதுலேருந்து அப்பாயின்மெண்ட்டை பாருங்க, இந்த சூத்திரர்கள் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்களை வெளியே நீக்குங்க, அப்படியே ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இப்போ இந்த ஹெச்ஆர்என்சி கோயில் பிரச்சனை அவசியமா அரசியலா அப்படின்னு அதுல இந்த நீதிபதி கலந்துக்கிறாரு. அங்க ரங்கராஜன் நரசிம்மன் வந்து ராமன் யாரு, மனுவோட பேரன், மனுஸ்மிருதி தான் ஆட்சி செய்யும், அதுதான் ராமராஜ்யம், இப்ப என்ன அப்படின்னு பேசுறாரு. அதுல நீதிபதி இருக்காரு. இவங்க போய் பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அங்க பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அங்க பேசுறாங்க. இப்போ இங்க தீர்ப்பு, இதுக்கெல்லாம் என்ன ரியாக்ஷனுங்க? இதுக்கெல்லாம் என்ன ரியாக்ஷன்? இப்ப இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இந்த தீர்ப்பு வந்தாக்கா இப்ப நேத்து வந்திருக்குது. இந்த தீர்ப்பு என்னன்னு பார்க்கணும், படிக்கணும். இது பாரியது, பதவி போகும் பறி போகும், அந்த பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் அது வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். ஏன் இதுக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட்ல அந்த நீதிபதிகள் பேசினாங்கல்ல இந்த தீர்ப்பு வர்றதுக்கு 2 நாள் முன்னால, அதுக்கு என்ன ரியாக்ஷன்? எத்தனை பேர் கண்டிச்சாங்க? ஏன் நீதிபதிகளுடைய தீர்ப்பை யாரும் கண்டித்து பேசுவதில்லைன்னு நான் கேட்கிறேன். தீர்ப்பை விமர்சித்து பேசுவதில் என்ன தயக்கம்? அல்லது இது அக்கறையின்மை அப்படின்னா இதை யாரும் காப்பாற்றவே முடியாது. அப்புறம் இயக்கத்தில் மூத்த மேல இருக்கிறவங்க இந்த விஷயத்த அறிவு வர்க்கத்தினராக செயல்படுபவர்கள் இதை வந்து கிரவுண்ட்ல இயக்க தோழர்கள், கிரவுண்ட்ல இருக்கிறவங்க, கிரவுண்ட்ல போய் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இதை படிச்சு விளங்கி இந்த 107 பக்கத்தை படிச்சு விளங்கிக்க முடியாது. உடனடியாக ரியாக்ட் செய்யாம இன்னைக்கு வந்து ஒரு சமூக வலைதள காலம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெண்டிங் இப்படின்னு போயிட்டு இருக்கிற சூழல்ல பெரியார் மண் இதுல யாரும் கை வைக்க முடியாது, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு பெரியார் படத்தை ப்ரொஃபைல் போட்டோவா வச்சுக்கிறதோ அல்லது கிரவுண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல எல்லாரும் கப்ஜெட்டை போட்டு கூட்டிட்டு அவரை கலைஞ்சு போறதுனாலயோ இந்த குறிப்பிட்ட இந்த விஷயம், இது வந்து திமுக ஒரு தேர்தல் கட்சி. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க பாஜகவுக்கு பின்னால ஒரு அணியாக ஆர்எஸ்எஸ் அதனுடைய சங் பரிவாரங்கள் இருக்குது. இங்க இருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய பரிவாரங்கள் என அறியப்படுபவர்கள் அல்லது அந்த உணர்வாளர்கள் அவங்க மத்தியில் சலனமே இல்லாத போது இந்த தேர்தல் கட்சி கூட அதனுடைய செயல்பாட்டில் ஏற்கனவே இருக்கிற சுணக்கத்தை விட இன்னும் பின்தங்கி போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குதான்னு செய்யுது. சனாதன சர்ச்சை வந்த பிறகு நடத்தினவங்க வந்து தாமு ஏகாசா நடத்தினாங்க. இந்த பிரச்சனை வந்தது. நான் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு ஒரு விமர்சனமாகவே சொல்ல விரும்புகிறேன். இதை பற்றி பீப்புள்ஸ் டெமோக்ரஸியில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிகல் வரல. அதை பற்றி அந்த கட்சியின் சார்பாக மற்ற மாநிலங்களில் பிற இடங்களில் அப்படி பேசப்படலை. தமிழ்நாட்டில் பேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திருமாவூர்த்தர் தான் கன்சிஸ்டண்டாக இந்த விஷயத்துக்காக வந்து தேர்தல் கட்சிகளில் அவர் தான் பேசிட்டு இருக்காரு. மற்றவங்க ஏன் பேச மாட்டேன்றாங்க? பேசாமல் இருப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. பேசாமல் இருப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது.
திமுகவை நீங்க என்னவும் குறை சொல்லலாம், ஆனா அவங்க தானே பேசியிருக்கிறாங்க. ஆராசா டிஃபெண்ட் பண்றாரு திமுகவில், மற்றவர்கள் சைலண்டா இருக்கிறாங்க ஒரு மாதிரி. இதுக்கு என்ன பொருள்? இப்ப நீங்க சொன்ன மணி மாதிரி உள்ள ஆட்டா அதை பேசிட்டீங்களா, இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி, அவங்களுக்கு நெருக்கடி, அது வெளியே இருக்கிறவங்கன்னா பேசலாம், நீங்க பேசக்கூடாது. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன நீ உனக்கு பயமா இருக்கு? இப்ப இந்த தீர்ப்பை பத்தி இவர் என்ன பேசுறாரு? ஏதாவது சொல்லியிருக்காரா? யாரு மணியா? ஆராசா பேசியது வக்கரமானது, உதயநிதி உள்ளிட்டோர் பதவியில் நீடிக்க லாய்க்கற்றவர்கள், இவர்கள் சிறுபிழைத்தமா நடந்து கொண்டு இந்தியா கூட்டணிக்கு ஆபத்தை ஏற்படுத்து. ஆனா அவர் தன்னை சனாதன எதிர்ப்பாளர்னு சொல்லிக்கிறார், அப்படிதானே? இல்ல சனாதனத்துக்கு நிறைய டெபினிஷன் இருக்கு. காந்தி ஈஸ்வரர் அல்லா இல்ல, அவர் பிஜேபி எதிர்ப்பாளர்னு சொல்லிக்கிறார். இதுதான் கொடுமைன்னு சொல்றேன் நான். ஒரேடே அந்த பக்கம் போயிடுங்களேன், தொல்லை இல்லை. இந்த வேஷம் தான் பிரச்சனை. இப்ப இந்த நீதிபதி நான் சமத்துவம் அன்டச்சபிலிட்டி நான் ரொம்ப கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் உருட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இது இருக்குது. இப்போ இந்த டிஃபென்சிவ் மோட் பத்தி நான் கேட்க விரும்புறேன், அதை சேர்த்தே பதில் சொல்லுங்க. என்னன்னா பிஜேபி பலமா இருக்குது, ஆனால் பிஜேபி கொடுமையான கட்சி, ஆனால் அது அந்த பக்கம் மணியை போன்றவர்கள் உருட்டு. இந்த பக்கம் இருப்பவங்க நான் இல்லை நம்ம அவ்வளோ பேச முடியாது, காலம் மாறி போச்சு, வடக்க பேச முடியாது, வடக்க கட்சி வச்சிருக்கவங்களும் சேர்த்தே வடக்க பேச முடியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வடக்க லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த யூடியூபர்ஸ் அவங்க இதுக்கு எதிராக பேசுறாங்க. சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல சந்திச்சேன். அப்படி வெவ்வேறு மாநிலங்களும் வரோம், யூபியில் பேசுறாங்க, பீகார்ல பேசுறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க அந்த பூச்சாண்டிக்கு மயங்கி இல்ல இப்ப முதல் கேள்வி நீங்க கேட்டது தெற்க பேசலன்றது, வடக்க பேச முடியாது இருக்கட்டும், இங்கேயே பேசலன்றதான் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் வடக்கு எங்க இருக்கு? அது அப்புறம் இல்ல, இங்கேயே பேசலன்றதான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க. பார்ப்பனர்களை 4 வகையா பிரிக்கலாம். 4 வகையானா நான் ஜாதி கணக்குல சொல்லல. பொலிட்டிக்கல் பிராமின்ஸ், அப்புறம் பியூரோக்ராட்டிக் பிராமின்ஸ், அதுக்கப்புறம் மீடியா பிராமின்ஸ், அப்புறம் இந்த ரிலிஜியஸ் பிராமின்ஸ். ரிலிஜியஸ் பிராமின்ஸ்ன்றவங்க நீங்க பாக்குற சனாதன தர்ம சபா உபதேசம் அதெல்லாம் நம்ம ட்விட்டர்ல எடுத்து போட்டு அம்பலப்படுத்துறாங்க, நிறைய வெளிப்படையா பேசுறாங்க, அவங்க ஈஸியா அம்பிட்டுருவாங்க. ஆமா, அதை பேசுறாங்க. மீடியா பிராமின்ஸ் விளக்க வேண்டியதில்லை, பாண்டே உள்ளிட்ட அதில் நிறைய சத்சூத்திரர்கள், அவங்களே அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். பொலிட்டிக்கல் பிராமின்ஸ்ன்றவங்க பவரில் இருக்கிறவங்க அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பியூரோக்ராட்டிக் பிராமின்ஸ், பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்கன்றத கோர்ட் உள்ளிட்ட நிர்வாகம், இதில் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறாங்கன்றதுல என்ன அதிசயம், புதுசாக என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த இசையில் ஒரு இந்த கம்பி ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு இந்த பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ தாளக்கருவியோ வைத்து அப்படி டம்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த ஸ்ருதியில் உள்ள கம்பி அதில் அதிரும். அது நம்ம திருக்குறளில் சொன்னாக்கா உடுக்கை இழந்தவன் கை போல, அதை மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. மெமரின்றது மைண்டில் தலையில் மட்டும் இல்லை, மசிலில் இருக்குது. அந்த மசில் மெமரி தான் உடனே ஆக்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த 4 பிரிவினரும் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, ஒரு அனிச்சை செயலா. அது இன்ஸ்டிங்டிவா, உள்ளுணர்வே அது அவங்கள செயல்பட வைக்குது. நமக்கு இங்க திருப்பி திருப்பி கதறினாலும் ஒன்றும் வேலை நடக்க மாட்டேங்குது. பார்ப்பனர் மத்தியில அப்படி எந்த உள்ளுணர்வும் இல்லை. உள்ளுணர்வு வெளி உணர்வே இல்லைன்ற உள்ளுணர்வு இதை பேசுறாங்க. அப்போ இதை பேசவே இல்லை அப்படின்னு சொன்னா மக்களுக்கு என்ன புரியும், என்ன புரிய வைக்க முடியும்? இப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா இந்த தீர்ப்புகளை பொது வெளியில் விமர்சித்து பேச வேண்டும். முதல் பாயிண்ட் அதற்குரிய அக்கறை இருக்கணும். 2வது பாயிண்ட் இதை விலக்கி வெளியே சொல்லணும், இதை எக்ஸ்போஸ் பண்ணணும். நீங்க எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தம்பி சண்டை பிரசண்டம், அவங்க அடுத்தடுத்து மேல மேல போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க வெளியே அதை எதிர்த்து பேசுவதே இல்லை. பேசினாலும் ரொம்ப நோகாம நீதிமன்றம் இப்படி கூறலாமா, இது அரசு எப்படி சரியா, இதெல்லாம் என்னங்க எங்க இருக்கிறோம்? அவங்க அப்பட்டமா அஃபென்சிவா பேசுறாங்க. நீங்க இங்க பெரியார் மண்ண அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பேசுறது இந்த அளவுக்கு அடக்கி வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு என்ன இதெல்லாம் பேச்சு? அவர்கள் பேசுவது நேர பல உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்னைக்கு கோர்ட்டை நேர கொஸ்டின் பண்றாங்க. ஏங்க எனக்கு அது படிச்ச ரத்தமே கொதிக்குது எனக்கு. கமிட்டிங் எ ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க. அவன் பெட்டிஷனர் சொல்றான், இவங்க அதை சொல்றாங்க. இப்போ பார்க்குறோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்கை கொடுற அப்படின்னு சொன்னா அவன் 3 மாசம் வாய்தா கேட்குறான். இதுதான் கமிட்டிங் எ ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன். இன்னைக்கு கேஸ் மகாராஷ்டிராவில் இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்குது, ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது. ஒரு கட்சியில அவங்களுடைய லெஜிஸ்லேச்சருடைய மெஜாரிட்டி இருக்குல்ல, அது அந்த பக்கம் போயிட்டு அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, கட்சின்றது வேற, அதுல எங்க பெரும்பான்மை இருக்குன்னு பார்க்கணும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது
அப்படி இருக்கும்போது எப்படி இது மாதிரி சபாநாயகர் முடிவு பண்ணாரு அப்படின்னு சந்திரசூட் கேட்குறாரு. இப்போ சபாநாயகர் மட்டுமா முடிவு பண்ணாரு? எலெக்ஷன் கமிஷனே முடிவு பண்ணி சின்னத்தை இது ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன். ஆதார மணி பில்லா நிறைவேற்றுவது ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன். இன்னும் எவ்வளவு இருக்குது? ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட் மாத்திக்கிறது ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன். பிரதம மந்திரி நிதி கணக்கு காட்ட மாட்டேன், அது ஃப்ராட் ஆன் ஃப்ராடே உருவமா இருக்குது இந்த அரசு. இது வந்து ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன்ங்கிற மட்டத்தில் மட்டுமே. அது ஏதோ கான்ஸ்டியூஷன், அது ஏதோ ஃப்ராட் பண்றாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம பெரியார் மண்ணில் பாதுகாப்பாக இருக்கிறோம், இங்கே எதுவும் வர முடியாது இப்படிங்கிற அந்த ஒரு பதமா நம்ம இருக்கிறோம். இல்லை, இது பாதுகாப்பெல்லாம் இல்லை, பாதுகாப்பாக இல்லை என்பது ஒரு உண்மை. உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆராசா பேசினார் என்பது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அவங்களுக்கு பின்னால் நின்று நீங்கள் வந்து சும்மா கம்பு சுத்தக்கூடாது. நீங்கள் யார், என்ன பேசுறீங்க? அவங்க தங்களுடைய பதவியை ரிஸ்க் பண்ணி பேசுகிறாங்க, எதிர்கொள்கிறாங்க. அதை அப்படி பேசியிருக்கிறோமா? நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம இழப்பதற்கு என்ன தயாராக இருக்கிறோம், எவ்வளோ அக்கறைப்படுகிறோம் என்பதை பற்றி நான் அதை வெளிப்படையாக சில கேள்விகள் கேட்குறேன். இதெல்லாம் தீர்ப்புங்க. பெரியாராலும் அம்பேத்கராலும் அவங்களுடைய போராட்டத்தினால, அவங்களுடைய முயற்சியினால பார்ப்பனர்களை விட்டுருங்க, ஆதாயம் பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, பலன் பெற்றவர்கள், கல்வியும் பதவிகளும் பெற்றவர்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, இந்த பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர்கள், இதை பற்றி பேசுறதுல என்ன கேடு? அல்லது பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அவங்க வெளிப்படையா வந்து இதை கண்டிப்பதில் என்ன பிரச்சனை? அவங்க சொன்னாதானங்க இது புரியும். அவங்க சொல்லணும் இல்லை வெளியே வந்து. அல்லது இயக்கங்கள்னு வச்சிருக்கிறாங்க. தேர்தல் அரசியல் கட்சி திமுக கேன்றாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு. இயக்கங்கள் எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியல, அது எந்த இயக்கமாக வேணா இருக்கட்டும். அவங்க இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே. இந்த நீதிபதி பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இது என்னுடைய கருத்துப்படி ஒரு இம்பீச்மெண்ட்டே கொண்டு வரலாம். இது நான் திரும்ப சொல்றேன், ஆராசா நாட் ப்ரொஃபஸிங் ஹிந்து ரிலிஜன், ஹென்ஸ் அவர் ரிசர்வ் தொகுதியில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இல்லை என்று ஒரு பெட்டிஷன்ல சொல்லியிருக்கிறத அங்கீகரித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிற இந்த நீதிபதி எப்படி நீதிபதியா நீடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க அம்பேத்கரும் இதற்கு முந்தைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள், குறிப்பாக சபரிமலை தீர்ப்பு, அது சொல்லியிருக்கிறதெல்லாம் மீறி வேற ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க இவங்க. அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட சேர்மன் அவர் இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காரு. டிஸ்கிரிமினேஷன் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்த அடிப்படையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்காக தான் ஆர்டிகல் 17 வந்திருக்கு. எதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு நீதிபதி அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா என்ன வேணா செய்யலாமா? அண்ணாமலைக்கு இம்யூனிட்டி இல்லை, எச் ராஜாவுக்கு இம்யூனிட்டி இல்லை, ஆனால் ஆர்.என். ரவிக்கு இம்யூனிட்டி இருக்குது. அதனால தான் வாய்க்கு வந்தது அவர் பேசுறாரு. இப்போ நீதிபதிக்கு இம்யூனிட்டி இருக்குது. இந்த தீர்ப்போட நியாயமே சமஸ்கிருதம் தானே அவங்க தெரிஞ்சிருக்க. முக்கியமாக சொல்கிறேன் நான், மர்ஜர நியாயம், மர்கட்ட நியாயம்னு ரெண்டு இருக்குது. மர்கட்ட நியாயம் அதாவது பக்தனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு மர்கட்டம்னா குரங்கு, நியாயம்னாக்கா லாஜிக், அதுக்கு பொருள். மர்கட்ட நியாயன்றது குட்டி போய் குரங்க கவிக்கும். அது மாதிரி பக்தன் கடவுளை கவி கொள்வதுக்கு பேர் மர்கட்ட நியாயம். மர்ஜர நியாயம்னா பூனை, அது வந்து குட்டிய கவி கொண்டு போகும். அப்படி இறைவன் பக்தன் அப்படி இருப்பான், ஆனால் இறைவன் வந்து பக்தனை பாதுகாப்பது. அந்த மாதிரி அக்யூஸ்டு தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சுக்கிறது, குற்றம் சாட்டுபவர் நீ குற்றவாளின்னு நிரூபிக்கிறது. இப்போ நம்ம பிஎம்எல்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது என்ன நியாயத்தில் வருது? நீங்கள் வச்சிருக்கிறது கருப்பு பணம் அப்படின்னு அவர் சொல்லுவார், நீங்கள் அது இல்லைன்னு நிரூபிக்கணும். நம்ம நித்யானந்த நியாயம்னு இதுக்கு வச்சுக்கலாம். நித்யானந்தம்னு ஒருத்தர் வராருல்ல சங்கி, அவர் முதல்ல சொன்னார்ல, கருணாநிதி ஆட்சியில் 40 பேரை சுட்டு கொல்லவில்லையா அப்படின்னு கேட்டார். என்னங்க ஆதாரம்? அப்போ இல்லையா, கொல்லலைன்றதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுங்கன்னாரு. அதுதான் பிஎம்எல்ஏ. அதே தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு சனாதன தர்மம் இப்படிப்பட்டதுன்னு நீங்க ஆதாரம் கொடுங்க. ஆமா, ஒரே ஒரு புக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால நான் வந்து வேற அத்தாரிட்டி. ஆமா, இவ்வளவு, அதாவது குற்றம் சாட்டுபவர் இவங்க பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும்னு சொல்றவர் அதுக்குள்ள விளக்கத்துக்குள்ளெல்லாம் போகல. அவர் வந்து என்ன சும்மா பெரியாரையும் அம்பேத்கரையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்றாரு. அதுக்கு மேல இந்த பொறுப்பை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. யாரு? நீதிபதி எடுத்துக்கொண்டு அவங்க குப்புசாமி சாஸ்திரிகள் எல்லாம் போய் கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறாங்க இவங்க. என்ன, அதனால இது எல்லாமே தலைகீழ் நியாயத்தில் இருக்குது. நம்ம பேச வேண்டிய இயக்கங்கள் பேசணும், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பேசணும், வழக்கறிஞர்கள் பேசணும். என்னுடைய கோரிக்கை,
இந்த நீதிபதிக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு இந்துவிலேயே அதை போட்டிருக்கிறாங்க. இந்துவாலே பொறுக்க முடியாமல் தான் அப்படி போட்டிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வன்மம் கக்கும் தீர்ப்பு தான் இது. அப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு, இது வந்திருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இம்பீச்மெண்ட்டுக்கு தகுதியானவர். அதை நம்ம பொது வெளியில் இந்த தீர்ப்பை விமர்சிக்க வேண்டும், அம்பலப்படுத்த வேண்டும். அந்த நீதிபதியினுடைய தனிப்பட்ட நடத்தையிலும் ஒரு மாதிரி ஜாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு அதை ஒட்டி இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கும் போது அவருடைய பயாஸ் ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. இது சம்மந்தப்பட்ட தலைமை நீதிபதிகளுக்கு முறையிடப்படலாம். ரிசல்ட் வருதா வரலையான்றதெல்லாம் அப்புறம். ஆனால் நம்ம ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா கேள்விக்கிடமற்ற வகையில் அவர்கள் அடுத்தடுத்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதை புரிந்து கொண்டாவது பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஒடுக்குமுறையை சகித்துக் கொள்வது, ஒடுக்குமுறையை ஒத்துக்கொள்வது, இப்படியான மோட்ல இருக்கிற இந்த மௌனம் அது கலைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த நேர்காணலுடைய சாராம்சம் நான் கருதுறேன். அது மக்கள் மன்றத்தில் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.